வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமைதனை தொகை தொகையாய் எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் மாத்திறமையும் மகா செயல்களும் மிகவும் வேண்டும் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகளை நினைவு கூற விரும்புகின்றேன். இந்த வரிகள் அவர் எந்த காலத்தில் எழுதியது என்றால் இந்த காலத்திற்கு பொருந்துகின்றது. மிகுந்த வேதனையோடு எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் இங்கே பேசினார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கூட்டம் இது. அவர் பிறந்து 103 ஆண்டுகள் ஆகின்றன. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கலைஞரின் பெயர் மறக்காது, கலைஞருடைய வாழ்க்கையும் யாருக்கும் மறக்காது. தலைவர்கள் என்பவர்கள் இப்படிப்பட்ட அடையாளம் கொண்டவர்களாக திகழ்ந்திட வேண்டும். வாழுகின்ற காலத்திலேயே தங்களுக்கிடையே வாழ்பவர்களுடைய மனதில் இடம்பெறாமல் போகின்ற மனித கூட்டத்திற்கு மத்தியில் மறைந்து ஆண்டுகள் பல ஆகியும் மக்கள் மன்றத்தில், மக்கள் மனதில் நிலையாக குடியிருக்கக்கூடியவர்கள் மிகச்சிலர் தான். அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து 57 ஆண்டுகள் ஆகின்றன. தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து 53 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இந்த தலைவர்களை மட்டுமல்ல, இவர்கள் கொள்கைகளை, பெயர்களை உச்சரிக்காமல் இந்த நாட்டில் யாரும் நடமாட முடியாது. அந்த வகையில் தான் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆட்சி புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறது. பல பேர் மிகுந்த ஆதங்கத்தோடு பேசுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தவறான தீர்ப்பை தந்துவிட்டார்கள் என்று கூட சொல்கிறார்கள். நான் அப்படி கருதிடவில்லை. இந்த ஆட்சிதான் வந்திட வேண்டும் என்று மக்கள் முழுமையாக விரும்பியிருப்பார்களே ஆனால் அவர்கள் 150 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார்கள். வெறும் 107 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மைக்கு ஆட்களை தேடி அலைகின்ற நிலையில் தான் அவர்கள் தமிழக மக்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிற போதுதான் சில உண்மைகள் புரிய வரும். தேர்தல் நடந்து முடிந்து விட்டது, இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. ஜனநாயகத்தில் ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சியாக மாறும், உட்காரும். எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும். இது தவிர்க்க முடியாது. வெற்றி தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை. தனிமனித வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பதை போல. ஆனால் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறவர் அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த மேடைக்கு நான் வருகிற போது எதிரே இருக்கிற மக்களிடம் கருத்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற கடமையோடு உங்கள் முன்னால் இருக்கின்றேன். நான் மேடை ஏறியதற்கு பின்னால் என் பெயர் திருச்சி சிவா அல்ல. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி என்றால் என்னுடைய கடமையும் பொறுப்பும் இன்னும் அதிகமாகின்றது. எங்களுடைய உரைகளின் மூலம் இந்த ஊரில் இருக்கிற இன்னும் சிலர், இந்த இயக்கத்தை இன்னும் புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த கூட்டத்திற்கு பின்னால் புரிந்து கொள்வார்களே ஆனால் ஜோசப் இதை ஏற்பாடு செய்ததனுடைய நோக்கம் வெற்றி பெற்றதாக அமையும். இன்னும் ஒரு 10 இளைஞர்கள் எங்கள் படைவரிசைகளை சேருவார்களே ஆனால் நாங்கள் கருத்துக்களை சரியாக சொல்லி இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நான் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவது வேறு, மாநாடுகளில் உரை நிகழ்த்துவது வேறு, பொதுக்கூட்டங்களில் உரை நிகழ்த்துவது வேறு. ஆனால் எல்லா இடங்களிலும் பொறுப்புணர்ச்சியோடு நான் பேச வேண்டும். ஒரு மேடைக்கு பேச வருகிற என் போன்றவர்கள் இவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு வருகிற போது ஒரு முதலமைச்சருடைய பேச்சுக்களும் சொற்களும் எப்படி இருந்திட வேண்டும் என்பதை எனக்கு முன்னால் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். நான் அதை இங்கே திருப்பி சொல்ல விரும்பவில்லை. அது என் தகுதிக்கு ஏற்றது அல்ல என்பதை விட இந்த மேடைக்கு அது பெருமை சேர்க்காது. அவர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் திரைப்படத்திலே வருகின்ற வசனத்தை போல இருக்கின்றது. கேட்கிற போது ஒரு முதலமைச்சர் எப்படி பேச வேண்டும் அந்த இடத்திற்கு வந்ததற்கு பின்னால் அதைத்தான் நான் சொன்னேன். இடத்திற்கு இடம். தனி மனிதர்களோடு பேசுகிற போது, நண்பர்களோடு பேசுகிற போது நம்முடைய பேச்சு வேறாக இருக்கும். வீட்டில் பேசுகிற போது வேறாக இருக்கும். ஆனால் நான் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற போது என் உரை என் கட்சிக்கு வலிமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். பொதுக்கூட்டத்திற்கு வருகிற போது இன்னும் பலரை எங்கள் இயக்கத்தின்பால் ஈர்க்க வேண்டும் என்ற போது எங்கள் வார்த்தைகளில் நிதானம், கருத்துக்களில் ஆழம், பேசுவதில் நியாயமும், எடுத்துச் சொல்கின்ற வாதங்களிலே
உண்மையிலேயே பின்னணி இருந்திட வேண்டும், அடிப்படை இருக்க வேண்டும். ஆனால் நேற்றைக்கு அவர் பேசியதில் அவர் ஒன்றை இங்கே சொன்னார். அந்த வார்த்தைகள் நீ கேட்டிருப்பீர்கள் பல பேர். வச்சு செய்யுங்க, இதெல்லாம் சினிமாவில் பேசுறது. கொத்து பரோட்டா ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் திருப்பி சொல்றதுக்கே சங்கடப்படுறேன். என் இயல்பு அதுவல்ல. முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அறிஞர் அண்ணா எங்களுக்கு தெரிந்து அல்லது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்கு நிகரான இன்னொரு அறிஞர் உலகத்தில் பிறந்ததே இல்லை. இனி பிறப்பது என்பது பிறந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி சொல்வதற்கு காரணம் அவருடைய அறிவு ஆற்றல், ஆழ்மையான தமிழ் உணர்வு, மக்களிடம் பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற முறை, எந்த நேரத்திலும் கண்ணியம் தவறாத அவர் அணுகுமுறை. 1949 தொடங்கப்பட்ட இயக்கம் உடனடியாக தேர்தலில் போட்டியிடாமல் 52 தேர்தலில் எங்கள் கொள்கைகளை ஆதரிக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி, அப்படி வெற்றி பெற்றவர்கள் வாக்களித்ததற்கேற்ப நடக்கவில்லை என்று புரிந்து கொண்டதற்கு பின்னால், நம்மால் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளவில்லை என்று தெரிந்து கொண்ட காரணத்தால் இன்றைக்கு இருக்கிற அனுபவம் அன்றைக்கும் ஏற்பட்டது. 1956 திருச்சியிலே மாநாடு கூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிடலாமா வேண்டாமா என்று கழகத்தோழர்களிடம் ஆதரவு கேட்டு அதற்கு பின்னால் 57 நின்ற போது 15 பேர் வெற்றி பெற்றோம். 15 பேர் சட்டமன்றத்திற்கு அறிஞர் அண்ணா தலைமையில் சென்று அவர்கள் ஆற்றிய உரை தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தது, தென்னகத்தை நோக்கி இந்தியாவினுடைய முகத்தை திருப்பியது. 1962 தேர்தலில் தயவு செய்து மறந்து விடாதீர்கள், 50 இடங்களில் வெற்றி பெற்றோம். ஆனால் அந்த தேர்தலில் அறிஞர் அண்ணா தோற்று போனார். அவ்வளவு பெரிய அறிஞர், அவ்வளவு பெரிய தலைவர், ஆற்றல் மிக்கவர் அந்த தேர்தலில் தோற்று போனார். அதற்கு பின்னால் அண்ணா மாநிலங்களவைக்கு செல்கிறார். அவர் மாநிலங்களவைக்கு சென்றதற்கு பின்னால் தான் தென்னகத்தில் இப்படிப்பட்ட அறிவாளிகள் இருக்கிறார்கள் என்பதை வடபுலம் உணர்ந்தது. சாத்தான்குளத்தின் முச்சந்தியிலே நின்று கொண்டு, தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையிலே நின்று கொண்டு இந்தியை எதிர்க்கிறோம் என்று அண்ணா பேசவில்லை. யார் இந்தியை திணிப்போம் என்கிறார்களே அவர்களுக்கு எதிராக நின்று இந்தி ஏன் தேவையில்லை என்று வாதிட்ட அந்த ஆற்றல் அறிஞர் அண்ணாவுக்கு தான் இருந்தது. 2 நிமிடம் பேச சொல்கிறார்கள். 2 நிமிடத்தில் என்ன பேசுவது என்று நீங்கள் யோசிக்கலாம். நாடாளுமன்றத்தில் பெரும்பாலும் நீண்ட நேரம் பேசுகிற வாய்ப்பு கிடைக்காது, யாராக இருந்தாலும் சரி. 3 நிமிடங்கள், சில நேரங்களில் ஏன் 1 நிமிடம் கூட பேசியிருக்கிறோம். இப்படி நேரத்தை சுருக்கி அங்கே தருகிற போது அதற்குள்ளே நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். மகளிர் தினம் என்று, உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி. மார்ச் 8ஆம் தேதி என்று நாடாளுமன்றத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு உறுப்பினர்கள் 1 நிமிடம் பேசலாம் என்றார்கள். சம்பிரதாயமாக எல்லோரும் எழுந்து இடஒதுக்கீடு கேட்டார்கள். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடூரத்தை சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி சிவா எழுந்து நான் சொன்னேன், இந்த அரசாங்கம் உண்மையில் மகளிருக்கு ஏதாவது இந்த நாளில் பரிசளிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு தாருங்கள் என்று சொன்னேன். அவைத்தலைவர் ஆமோதித்தார். நாங்கள் எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு மகளிருக்கான நாப்கினில் ஜிஎஸ்டிக்கு வரி விலக்கு தந்தது. 1 நிமிடத்தில் சாதித்த சாதனை அது. அதுதான் திமுக. இதை நான் சொல்லுகிற போது பெண்களில் கூட ஒருவர் தான் கைதட்டினார். காரணம், எதை இப்படி பேசுகிறார் என்று. என்னிடம் பல பேர் கேட்டார்கள், இதை போய் நீங்கள் எப்படி பேசினீர்கள் என்று. ஏன்? பெண்ணுக்கு என்ன தேவை என்பதை பெண் தான் பேச வேண்டுமா? பெண்ணுக்கு துயரம் தருகிறவன் ஆண் அல்ல, பெண்ணின் துயரத்தை புரிந்தவன் தான் உண்மையில் ஆண். நான் பெண்களோடு பிறந்திருக்கிறேன், பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், அவர்களின் வேதனை எனக்கு தெரியும். வடபுலத்திலே வாழ்கின்ற பெண்களுடைய அவலம் தெரியும். அதனால் அந்த குரல் கொடுத்தேன். அரசாங்கம் செவிமடுத்தது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் பயன் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிளம்பிய குரல் என்கிற போது 1 நிமிடத்தில் நான் பேசியதை போல 2 நிமிடம் பேசலாம் என்று அண்ணா சென்ற காலத்தில் சொன்ன போது பலரும் ஏதேதோ பேசிய போது அண்ணா எழுந்து அழகாக சொன்னார். இளைஞர்களின் கவனத்திற்கு சொல்கிறேன், எப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்காக.
பேசிய இடம் நாடாளுமன்றம், மாநிலங்களவை. அது சாதாரணமான அவை அல்ல. இந்தியாவிலே ஆளுநர்களாக இருந்தவர்கள், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்கள், ராணுவத்தின் தலைமை தலைவர்களாக இருந்தவர்கள், என்ன பெரிய பொறுப்பில் தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் வந்து உட்காரக்கூடிய இடம். அம்பானி இருக்கிறார், இப்போது டாடாவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லா பெரிய பணக்கார குடும்பங்களும் அங்கே இருக்கின்றன. நடிகைகள் வருவார்கள். அப்படிப்பட்ட அவையில் ஒரு சாதாரணமாக நாலுமுள வேட்டியும் ஒரு சாதாரண துண்டையும் போட்டுக்கொண்டு குள்ளமான உருவமாக நுழைந்த அண்ணா ஏற்படுத்திய அந்த தாக்கம் இன்றளவுக்கும் யாராலும் மாற்ற முடியவில்லை. அண்ணா எழுந்து நின்ற போது அவர் உயரத்திற்கு அதிகமாக வெளியே தெரியவில்லை. கொடுக்கப்பட்ட நேரம் 2 நிமிடம். அதிக நேரம் தாருங்கள் என்று அவர் இறைஞ்சவும் இல்லை. மாறாக எழுந்து நின்று சொன்னார், ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு என்று சொன்னார். அதன் பொருள் என்னவென்றால், எந்த இடத்தில் எதை சொல்லக்கூடாதோ அதை சாதுரியமாக சொல்லுகிற முறை. என்னோடு வருகின்ற ஒரு தோழனை பலருக்கு முன்னால் நான் முட்டாள் என்று சொல்ல நினைக்கிறேன். பின்னர் அவரிடம் சொல்கிறேன், உன்னை நான் முட்டாள் என்று திட்ட வேண்டும் என்று எண்ணினேன். இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லவில்லை. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் அல்லவா? அடுத்தவர்களுக்கு முன்னால் சொல்லக்கூடாது என்பதை சாதுரியமாக சொன்னதைப் போல அண்ணா சொல்கிறார், நான் சென்னையில் இருந்து வந்திருக்கிறேன், தமிழ்நாடு என்று சொல்ல தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று தமிழ்நாடு என்ற வார்த்தை குறிப்பில் ஏறுகிறது. ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு. My country is economically ill, educationally dull, industrially nil, but culturally well என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். நிமிர்ந்து பார்த்தார் பண்டித நேரு, திரும்பி பார்த்தது வடபுலம். இன்றளவுக்கும் தமிழ்நாட்டை, திமுகவை திரும்பி பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணா 67 ஆட்சி பொறுப்பேற்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் என்பவை தனி தொகுப்பாகவே இருக்கின்றன. தமிழ்நாடு என்று ஏன் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும், திராவிட நாடு ஏன் கேட்கிறோம், இந்த நாட்டில் ஏன் இந்தி எங்களுக்கு தேவையில்லை என்ற அடுக்கடுக்கான வாதங்களோடு ஆற்றிய உரை வரலாற்று பேருரைகள். அதற்கு பின்னால் அடுத்த தேர்தலில் 138 இடங்களோடு கழகம் வெற்றி பெறுகிறது. அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? இது எங்களுடைய மகத்தான வெற்றி என்று சொல்லவில்லை. நான் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் மக்கள் என்னிடம் இவ்வளவு பெரிய பொறுப்பை நம்பி ஒப்படைத்திருக்கிறார்கள், எனக்கு அச்சமாக இருக்கிறது, மிகுந்த ஜாக்கிரதையோடு என் காலடிகள் எடுத்து வைக்கப்படும் என்று சொன்ன பெருந்தன்மை எங்கள் அண்ணனுக்கு இருந்தது. பெரும்பான்மை இருந்தது, ஆனால் அவரிடம் நிதானமும் பக்குவமும் இருந்தது. இன்றைக்கு வெறும் 107 இடங்களை பெற்றுவிட்டு அவர்கள் பேசுகிற பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளும். அந்த 67 தேர்தலில் காமராஜர் தோற்று போகிறார். ஒரு மாணவனிடம் தோற்று போகிறார். அண்ணாவிடம் போய் சொன்னார்கள், அண்ணா காமராஜரை தோற்கடித்து விட்டோம். அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், இது காமராஜரையே தோற்கடிக்கிற நாடு, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய தலைவன் இந்த அவைக்கு வந்து நமக்கு வழிகாட்டுகின்ற வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம் என்ற வேதனையில் நான் இருக்கிறேன். இதில் மகிழ்ச்சி அடையவோ கொண்டாடவோ தேவையில்லை என்று சொன்ன பெருந்தன்மை அறிஞர் அண்ணாவிடம் இருந்தது. கலைஞர் முதலமைச்சராகிறார். இது எனக்குரிய பதவி, இது என்னை விட யாருக்கும் தகுதி இல்லை என்று சொல்லவில்லை, என் தலையில் வைக்கப்பட்ட முள் கிரீடம் என்று சொன்னார். நிதானம். அந்த காரணத்தினால்தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் காங்கிரஸை விமர்சித்துக் கொண்டு நிற்கவில்லை. மாறாக அவர் செய்த முக்கியமான காரியம், கடற்கரையிலே குடியிருக்கின்ற மீனவர்களுடைய குடிசைகள் எல்லாம் கோடை காலத்திலே தீப்பிடித்து அடிக்கடி அவர்கள் பாதிக்கப்படுவதை பார்த்த அண்ணா எல்லா இடங்களிலும் குடிசைகளை மாற்றி ஆஸ்பெஸ்டாஸ் ஓடுகளாக மாற்றுங்கள் என்று உத்தரவிட்டது அவருடைய ஆட்சி காலத்தின் சாதனை. கலைஞர் வந்து அதை அடுக்குமாடி குடியிருப்பாக மாற்றி காட்டினார், அது அவருடைய சாதனை. ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு தருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்து முயன்றவரை அதை கொடுத்ததோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனார். பொருளாதார கொள்கை என்ன என்று கேட்டபோது, கேட்கட்டும், இப்ப இருப்பவர்களை டெல்லிக்கு போய் கேட்கட்டும், பத்திரிகையாளர்களை பார்க்காமலே வருகிறார்களே, அண்ணாவை பார்த்து முதலில் கேட்ட கேள்வி, உங்கள் பொருளாதார கொள்கை என்ன என்றார்கள். அண்ணா சொன்னார், டேப் த ரிச் அண்ட் பேட் த புவர் என்றார். டேப் என்றால் அதை புரட்டி படித்தால் ஆங்கிலத்தில் பேட் என்று வரும், பொருளும் மாறுபடும். பணக்காரனிடமிருந்து எடுப்பேன், ஏழையிடம் கொடுப்பேன் என்பதுதான் என் பொருளாதார கொள்கை.
இதுதான் அண்ணா சொன்னார், நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதைத் தொடர்ந்து அவர் நிறைவேற்றிய சாதனைகள் தனியான ஒரு அத்தியாயம். இப்போது இருக்கிற ஆட்சி வெற்றி பெற்றதற்கு பின்னால் அல்லது எப்படியோ அவர்கள் சமாளித்து ஆட்சி அமைத்ததற்கு பின்னால் சில பேர் பேசுகிறார்கள், முணுமுணுக்கவில்லை, வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், எங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி திராவிடம் என்ற பெயர் சொன்ன கட்சிகள் அத்தனையும் வீழ்ந்து விட்டது, தமிழ்நாட்டின் ஒரு நீண்ட நெடிய சரித்திரத்தை முடித்து வைத்து விட்டோம் என்று பேசுவதை கேட்கிற போது நெஞ்சு நடுங்குகிறது. திராவிட இயக்கத்தினுடைய அந்த நீண்ட நெடிய வரலாற்றை நாங்கள் முடித்து காட்டிவிட்டோம் அல்லது முடிந்து போனது என்று சில பேர் புலகாங்கிதம் அடைகிறார்களே, அவர்களை பார்த்து சொல்வேன், இன்றைய முதலமைச்சர் தன் கட்சி கூட்டத்தில் பேசுகிற போது அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் என்று வைத்திருக்கிற படத்தில் நடுநாயகமாக நிற்பவர் தந்தை பெரியார் தான். சமூக நீதி என்று சொல்கிற போது பெரியார் தானாக அந்த இடத்தில் வந்து நிற்பார். பெரியார் வந்து நிற்கிறார் என்றால் திராவிடம் அந்த இடத்திற்கு வந்து விட்டது என்று அர்த்தம். இரண்டாவதாக, இதே ஆட்சி சொல்லி இருக்கிறது ஆளுநர் உரையில், இவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்த அவையில் அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, இந்திக்கு இடம் இல்லை என்று இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆளுநரின் வாயிலாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் மொழி போராட்டம் நடைபெற்றது. இந்தி எதிர்ப்பு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம், நூற்றுக்கணக்கிலே மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த போராட்டம். முதலாக தமிழ்நாட்டிற்கு துணை ராணுவ படை வந்து காக்கை குருவிகளைப் போல மக்களை சுட்டுக் கொன்ற காலம். அதற்கு பின்னால் ஆட்சி பொறுப்பேற்கிறோம். அந்த காலகட்டத்திலே கலைஞர் கொண்டு போய் தனிமை சிறையிலே பாளையங்கோட்டையில் அடைத்து வைத்தார்கள். அண்ணா முதலமைச்சரானதற்கு பின்னால் சிலருடைய தூண்டுதலினால், நன்றாக கவனியுங்கள், சிலருடைய தூண்டுதலின் பெயரால் மாணவர்கள் மீண்டும் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்தியை நாங்கள் மாற்றுவோம், இந்த இடத்திலிருந்து அகற்றுவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்களை என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மாணவர்கள் போராட்டம் அதிகமான போது அவர்களை சமாதானப்படுத்த கலைஞரை அனுப்புகிறார்கள். ஒரு கல்லூரிக்கு அண்ணா சென்று மாணவர்களை அமைதிப்படுத்த போகிறார். முதலமைச்சர் நேரடியாக போகிறார். நன்றாக கவனித்து வையுங்கள். நேற்றைக்கும் போனார்கள். எதற்கு போனார்கள், எப்படி போனார்கள் என்பதுதான் உங்களுக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத தகவலை இன்று சொல்கிறேன். நெஞ்சு பதற பதற சொல்கிறேன். மாணவர்களிடையே அண்ணா பேசுகிறார். ஜோசப் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருடைய குரல் விம்முகிறது. குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். ஓடி வந்து ஒருவர் தருகிற போது ஒரு மாணவன் அதை தட்டி விடுகிறான். ஒரு மாபெரும் தலைவர் குரல் கம்மி தண்ணீர் கேட்கிற போது கொண்டு போய் கொடுத்ததை தட்டி விட்டவர்கள் நின்ற போது அண்ணா கோபப்படவில்லை. என்னை நம்புங்கள், நான் உங்களை கைவிட மாட்டேன், இந்தியை நான் இந்த நாட்டிலிருந்து அகற்றுவேன் என்று பொறுமையாக சொல்லிவிட்டு வந்தாரே தவிர வார்த்தை தடுமாறவில்லை, உணர்ச்சி வசப்படவில்லை. நான் பெருமிதம் அடைகிறேன். நாங்கள் எல்லாம் அந்த வழியில் வந்தவர்கள், கற்றுக்கொண்டவர்கள். அதனால்தான் நிதானம் இருக்கிறது. பின்னர் சட்டமன்றத்திற்கு வந்து அண்ணா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்பது இல்லை, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தான் இருக்கும். ஆட்சி மொழி தொடர்பாக மத்திய அரசு நிறைவேற்றிய தீர்மானங்களை இந்த மாமன்றம் நிராகரிக்கிறது. எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற NCC என்று சொல்லுகிற தேசிய மாணவர் படையில் பிறப்பிக்கப்படுகிற இந்தி உத்தரவுகள் நிறுத்தப்படும். மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்று அண்ணா சொல்லிவிட்டு, நான் அதை பற்றியே விரிவாக பேச விரும்பவில்லை. அவர் மறைவதற்கு கொஞ்ச நாள் முன்பு பேசுகிறார் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில், என்னுடைய ஆட்சி நடப்பது மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை, இதை கலைத்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். முடியுமா என்று நான் சவால் விட தயாராக இல்லை. முடியும் உங்களால். ஆனால் என்னை அகற்றிவிட்ட அந்த இடத்துல யார் வந்து உட்கார்ந்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, நான் கொண்டு வந்த 3 சட்டங்களில் மட்டும் கை வைக்க முடியாது. அதுநாள் வரை தமிழ்நாட்டில் அண்ணாதுரை தான் முதலமைச்சர். சுயமரியாதை திருமணம், தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்று அவர் நிறைவேற்றிய இந்த 3 சட்டங்களில் கை வைக்கிற துணிச்சல் எவருக்கும் இல்லை. இன்றைக்கு வந்திருப்பவர்களும் அண்ணாவைத்தான் வழிமொழிகிறார்களே தவிர அண்ணாவை மீறி பேச முடியவில்லை. மாநில உரிமைகளை காப்போம் என்று முழக்கமிடுகிறார் ஆளுநர் மூலமாக. அந்த இடத்தில் தானாக வந்து கலைஞர் இருப்பார். குடியரசு தினத்தின் போது
எல்லா இடங்களிலும் ஆட்சித் தலைவர்கள் கொடியேற்றுவார்கள். டெல்லியிலே குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார், ஆளுநர்கள் கொடியேற்றுவார்கள். ஆனால் சுதந்திர தினத்தின் போது டெல்லியிலே பிரதமர் கொடியேற்றுவார். மற்ற இடங்களிலெல்லாம் இதே போல ஆளுநர்கள் ஏற்றிக் கொண்டிருந்த போது கலைஞர் தான் முதலாக சொன்னார், குடியரசுத் தலைவர் என்றால் ஆளுநர்கள் ஏற்றுவது நியாயம், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அங்கே கொடியேற்றுகிறார் என்கிற போது மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தானே கொடியேற்ற வேண்டும் என்று கேட்டார். இந்திரா காந்தி அம்மையார் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் சுதந்திர தினத்தின் போது கொடியேற்றுகிற உரிமை கிடைத்தது கலைஞர் என்ற மாபெரும் தலைவன். மாநில உரிமைகளை எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொண்டதில்லை. இன்றைக்கும் அதே குரல் தான் ஒலிக்கிறது. என் சகோதரி கனிமொழியாக இருக்கலாம், மாநிலங்களவையில் இருக்கிற நானாக இருக்கலாம், எங்களுடைய குரல் அத்தனையும் தமிழ்நாட்டின் நலனை மட்டுமல்ல மாநிலங்களுடைய உரிமைகளை காப்பதாகவே என்றென்றைக்கும் இருந்திருக்கிறது. அடுத்து புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம் என்று இன்றைய ஆட்சியின் உரை ஆளுநர் மூலமாக சொல்கிறது. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்த முதல் தலைவன் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின். ஆக நீங்கள் சொன்ன எல்லாவற்றிலும் பெரியார் இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், கலைஞர் இருக்கிறார், ஸ்டாலின் இருக்கிறார். எங்கே போனது திராவிடம் என்று கேட்பவர்களுக்கு சொல்கிறோம், எந்நாளும் நாங்கள் இருப்போம். நாங்கள் இல்லாமல் கொள்கை முழக்கம் இல்லை, நாங்கள் இல்லாமல் அரசாங்கம் இல்லை. எங்கள் வழி நடக்காமல் யாராலும் இங்கே அரசியல் செய்ய முடியாது. ஏதோ வந்துவிட்டார்கள் என்கிற போது நிதானம் வேண்டும். அவர் சொன்னதை போல சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் வரிசையாக நிறைவேற்றி காட்டினோமே. இங்கே பேசிய சகோதரி பிரேமா அவர்கள் சொன்னாரே என்னவெல்லாம் செய்தோம் என்று. நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசுகிற போது நாங்கள் செய்ததெல்லாம் மறக்க முடியுமா என்று கேட்டாரே. நாங்கள் ஆட்சி நடத்தினோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தளபதி ஸ்டாலின் சொன்ன ஒரே வார்த்தை, வாக்களித்தவர்களுக்கு மட்டுமில்லாமல் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து இந்த ஆட்சி நடைபெறும் என்று சொன்னது பெருந்தன்மை. அந்த குணம் இருந்திட வேண்டும். அதனால்தான் மகளிர் உரிமை தொகை என்கிற போது அதனாலே பயன்பெற்றவர்கள் திமுகவை சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, அதிமுகவை சார்ந்தவர்களும் தான், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் தான், காங்கிரஸ் கட்சி குடும்பத்தை சார்ந்தவர்களும் தான், எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான். விடியல் பயணம் என்று சொல்லுகிற நகர பேருந்துகளிலே பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்கிற போது இந்த கட்சி அந்த கட்சி என்றல்ல, எல்லோரும் செல்லலாம் என்கிற போது எங்கள் திட்டங்கள் எல்லோருக்கும் சென்று சேர்ந்து விருப்பு வெறுப்பில்லாமல் ஆட்சி நடத்தி காட்டினோம். ஆனால் இன்றைக்கு அவர் இங்கே சொன்னதை போல கைது படலம் நடக்கிறது, மிரட்டுகிறார்கள், ஏதேதோ சொல்கிறார்கள். ஆனால் அவர் அஞ்சக்கூடியவர் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற யாரும் வெற்று கூச்சல்களுக்கு மிரட்டல்களுக்கும் அஞ்சுவதில்லை. நாங்கள் சொல்வது நாகரிகமாக அரசியல் நடத்துங்கள். அதிகாரத்தை எப்படியோ கைப்பற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மை முதலாக கைவிட்டு விட்டு அங்கே போய் சேர்ந்த ஒரு கட்சி, நான் அதையெல்லாம் பேச தயாராக இல்லை, ஆனால் பேச வேண்டிய நிர்பந்தம். காங்கிரஸ் கட்சி போய் அங்கே சேர்ந்து ஆதரவு கொடுத்தது, அதன் விளைவாக அவர்கள் ஆட்சியில் அமரலாம் என்ற தைரியம் வந்தது. அதற்கு கிடைத்த பரிசு 2 அமைச்சர் பதவி. தேர்தல் நேரம் வரை எங்களோடு, நாங்கள் யாரோடு இருந்தாலும் உண்மையாக இருப்போம். இந்திரா காந்தி அம்மையாரை சொல்லியிருக்கிறார், திமுகவை போல நண்பனாகவும் யாராலும் உறுதியாக இருக்க முடியாது, எதிரியாக இருந்தால் அவர்களை போல உறுதியாகவும் எதிர்க்க முடியாது என்று. நாங்கள் இன்னும் எதிரி வேடம் போடவில்லை, உண்மையாக இருந்தோம். இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி கூட சொல்ல தைரியம் முன்வராத போது, வேறு மாநிலம் எங்கும் சொல்லாத போது முதலாக தமிழ்நாட்டின் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் சொன்னார், எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று அறிவித்த பெருமை எங்கள் தலைவனுக்கு. கூட்டணி என்று சொன்னால் அதற்குரிய மரியாதையை தந்திட வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. நான் ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வெற்றி பெற்ற போது இந்த தாவேகா போலதான் பெரும்பான்மை இல்லை அவர்களுக்கு. ஆள் தேடி அலைந்தார்கள், சேர்ந்தால் என்ன வேண்டும் செய்யலாம் என்ற நிலையில் இருந்தார்கள். எங்களுக்கு நாடாளுமன்ற மக்களவையிலே 24, மாநிலங்களவையிலே 10 பேர். நாங்கள் ஆதரவு கொடுத்திருந்தால் தமிழகத்திற்கு திட்டங்கள் கிடைத்திருக்கும், பணம் கிடைத்திருக்கும், நாங்கள் சொல்வதெல்லாம் நடந்திருக்கும். நாங்கள் காங்கிரஸை கைவிட்டு போக தயாராக இல்லை. நாங்கள் தைரியமாக பாரதிய ஜனதா அரசை தேர்தலிலே எதிர்த்தது போலவே எதிர்த்தோம்.
அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் எதிர்த்து பேசி இருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திற்கு திருத்தம் கொடுத்து அது எந்த அளவிற்கு போனது என்பது இன்னும் வரலாற்று ஏடுகளில் பத்திரமாக பதிந்திருக்கிறது. கொஞ்சம் எல்லோரும் நினைவு கூட்டி பார்க்க வேண்டும். குடியுரிமை சட்ட திருத்தம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் தெருவில் இறங்கி போராடினார்களே, பெண்கள் கூட வந்து ஜும்மா மசூதி பகுதியிலே நின்று பெரிய அளவில் சென்றதே. கொரோனா வந்துதானே அந்த போராட்டம் முடிவுற்றது. அந்த நேரத்தில் உங்களுக்காக உறுதுணையாக இருந்தது திமுக மட்டும்தானே தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு பக்கத்துணையாக நாங்கள் இருப்போம், இருந்தோம், இருக்கிறோம், இருப்போம். இது எங்கள் கொள்கை நிலைப்பாடு. நான் அதில் பேசுகிற போது சொன்னேன், இந்தியா விடுதலை அடைந்தது 1947. ஒன்றுபட்ட இந்தியா இரண்டாக பிரிகிறது. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். பாகிஸ்தான் பிரிவுக்கு காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் முஸ்லிம்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறேன், எல்லா முஸ்லிம்களும் வாருங்கள் என்னோடு என்று சொன்ன நேரத்தில் இங்கிருந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள், நாங்கள் முஸ்லிம்கள் தான், ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று தங்கினார்களே, அவர்களுக்கு என்ன மரியாதை தருகிறேன் என்று கேட்டது திருச்சி சிவா கேட்டேன். திமுகவின் குரலாக என்று கேட்டேன். வெளிநாட்டில் இருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு குடியுரிமை தரப்படும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள். குடியுரிமை உண்டு, அதில் திருத்தம் கொண்டு வருகிறார்கள். வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், சரியாகவே சொல்கிறேன், திருத்தம் கொண்டு வருகிறார்கள். குடியுரிமை என்றால் என்ன? நீங்களும் நானும் இந்தியன். இந்தியன் என்று சொன்னால் நமக்கு உலகம் முழுவதும் செல்லுவதற்கான உரிமை உண்டு. எந்த இடத்தில் நமக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லை என்றாலும் இந்திய தூதரகம் வந்து பாதுகாப்பு தரும். ஆனால் குடியுரிமை இல்லை என்று சொன்னால், நாடற்ற மனிதன் என்று சொன்னால் நாதியற்றவன் என்று பொருள். இலங்கையில் இருந்து வந்திருக்கிற 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இன்னமும் பதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளத்தோணியிலே ஏறி எந்த நாடும் அடைக்கலம் தெரியாமல் நட்ட நடு கடலிலே குழந்தை குட்டிகளோடு பெண்களும் சேர்ந்து பல நாடுகளை சார்ந்தவர்கள், சிரியா போன்ற நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள், இப்படிப்பட்ட நாடுகளில் இருந்து துரத்தப்பட்டவர்கள் நடுக்கடலிலேயே குடி தண்ணீரும் உணவும் இல்லாமல் தத்தளிக்கிற நிலை உண்டு. காரணம் குடியுரிமை இல்லாத காரணத்தான். அது இருந்தால்தான் ஆதார் கார்டு, அது இருந்தால்தான் ரேஷன் அட்டை, அது இருந்தால்தான் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம். இப்படிப்பட்ட சூழலில் பாரதிய ஜனதா அரசு அந்த குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறது. என்ன திருத்தம்? பக்கத்து நாடுகளில் இருந்து, அண்டை நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் இருந்து துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு குடியுரிமை தருவோம். நல்ல மனப்பூர்வமாக வரவேற்க வேண்டிய ஒரு முயற்சி. பாதிக்கப்பட்டு நாதியற்று நிற்கிறவர்களுக்கு குடியுரிமை தருகிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் செய்ததில் என்ன வஞ்சகம் இருந்தது தெரியுமா? யார் யாருக்கு என்று கேட்கிற போது அவர்கள் சொன்னது, இந்துக்களுக்கு தருவோம், கிறிஸ்துவர்களுக்கு தருவோம், சீக்கியர்களுக்கு தருவோம், பார்சிகளுக்கு தருவோம், பௌத்தர்களுக்கு தருவோம் என்று சட்டம். நாங்கள் கேட்டது என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சொல்லுவேன், 5 மதங்களை சொன்ன நீங்கள் 6வதாக முக்கியமான ஏன் இஸ்லாமியர்களை விட்டு விட்டீர்கள் என்று கேட்டோம். வெளிநாட்டிலிருந்து பாதிக்கப்பட்டு வருகிறவர்களை தேர்ந்தெடுத்து குடியுரிமை தருகிற நீங்கள் ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் விட்டு வைக்கிறீர்கள் என்று கேட்டபோது நமட்டு சிரிப்பு சிரித்தார்களை தவிர அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒரு வழி இருக்கிறது. அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் முதலில் அது மசோதா என்ற வடிவத்தில் வரும். அது உறுப்பினர்கள் எல்லோருக்கும் தரப்படும். அதிலே அப்படியே அது நிறைவேறினாலும் சட்டம், திருத்தங்களோடு வந்தாலும் சட்டம். திருத்தங்களை யார் கொண்டு வரலாம் என்றால் அரசாங்கமும் கொண்டு வரலாம், உறுப்பினர்களும் கொண்டு வரலாம். அந்த நேரத்தில் அது நிறைவேறுவதற்கு முன்னால் திமுகவின் சார்பில் நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன். எவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்வு இன்னும் ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியாமல் இருக்கிறது என்பதை குறிப்பாக இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் தான், இன்னமும் எங்களோடு உணர்வு பூர்வமாகத்தான் இருக்கிறார்கள். எங்களோடு இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, தம்பி தமிமுன் அன்சாரி இருக்கிறார், இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். இதற்கு அப்பாற்பட்டு சாதாரணமான இஸ்லாமியர்கள் எங்களோடு இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். சிறுபான்மை பெரும்பான்மை யார் எவர் என்று பேதமில்லை. மனித குலத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவருக்கு பக்கபலமாக திமுக நிற்கும். அது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தவிர எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லோரையும் ஒன்றாக கருதுகிற அந்த மனநிலையில் நான் என்ன திருத்தம் கொடுத்தேன் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். 2 திருத்தங்கள். ஒன்று, இந்த 5 மதங்களோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ்.
முஸ்லிம்கள் என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நாடுகளோடு இலங்கை என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள். 2 சொற்கள் சேரும், ஆனால் தலைகளாக எல்லாம் மாறிப்போம். இந்த 2 சொற்கள் சேர்கின்றன என்ற போதே இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கிடைக்கும். இலங்கை தமிழர் இங்கே வந்து அகதியாய் 1.5 லட்சம் பேர் இருக்கிறார், அவர்களுக்கும் குடியுரிமை கிடைத்திருக்கும். அந்த திருத்தம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது. அது மரபு. வாக்கெடுப்புக்கு விட்டது பொழுது என்ன நடந்தது? திமுகவுக்கு அன்றைக்கு இருந்த எண்ணிக்கை வெறும் 5 தான். என் திருத்தத்திற்கு ஆதரவாக 99 வாக்குகள் கிடைத்தன. நம்ப முடிகிறதா? எல்லா கட்சிகளும் அந்த திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அவர்களுக்கு ஆதரவாக கிடைத்த வாக்கு 124, வித்தியாசம் 25. இதிலே தான் முக்கியமானது, இந்த 25இல் 13 ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டுகள். அந்த 13 மாறி இந்த திருத்தத்திற்கு ஆதரவாக தந்திருக்குமேனால் நாங்கள் 112 ஆகி இருப்போம், அரசாங்கம் 111 ஆகி இருக்கும். ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் 1.5 லட்சம் இலங்கை தமிழன் அகதி என்ற அவலம் நீங்கி இருப்பான். இஸ்லாமியர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும். நாடாளுமன்றமே வியந்து பாராட்டியது. ஆனால் சீர்குலைந்தது அன்றைக்கு அதிமுகவின் அந்த முடிவின் காரணமாக. நாங்கள் ஆதாயம் எதிர்பார்க்கவில்லை, இடமாறி போகவில்லை. முடிவெடுத்தால் இவர்தான் என்று சொன்னால் இவரோடு என்று நிற்போம். உங்களோடு இருப்போம் என்று சொன்னால் இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பங்கேற்பதுதான் ஒரு மனிதனின் கடமை உணர்வு என்பதை போல அரசியல் கட்சியாகவும் நாங்கள் அப்படித்தான் நடந்து கொள்வோம். நான் தோழர்களுக்கு சொல்வேன், தோல்வி என்பது நாம் ஒன்றும் காணாத புதிது அல்ல. நிறைய பார்த்து விட்டு அண்ணா தோத்து போனார். கலைஞர் தான் வாழ்க்கையிலே தோற்காத ஒரே மனிதன் தேர்தல் நேரத்தில். மிக முக்கியமான ஒரு காலகட்டம் உண்டு. எதையெல்லாம் கடன் வந்திருக்கிறோம், இதெல்லாம் சாதாரணம். அவர் சொன்னார், அவருடைய இயல்புக்கு ஏற்ப சொன்னார், சீக்கிரம் தேர்தல் வரும். வரட்டும், எப்ப வேணாலும் வரட்டும். வருகிற காலம் வரை வேண்டுமானால் வரும், காத்திருப்போம். மக்கள் ஆதரவை எங்களுக்கு பெருக்கிக் கொண்டு அடுத்த களத்தை சந்திக்கிற போது எங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. களத்தை இழந்திருக்கிறோமே தவிர யுத்தத்தை இழக்கவில்லை. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளும். களத்தை இழந்திருக்கிறோமே தவிர யுத்தத்தை இழக்கவில்லை. திமுக என்றைக்கும் இழக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோடு 1971 கூட்டணி வைக்கிறது. அதுவரை இல்லை. அதற்கு பின்னால் எவரும் வெற்றி பெறாத அளவிற்கு திமுகவுக்கு மட்டும் கிடைத்த இடங்கள் 184. எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலும் இல்லை. 184 இடங்களோடு நாங்கள் வெற்றி பெற்றோம். டெல்லியிலே அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள். சரியாக சென்று கொண்டிருக்கிறது. வழக்கொண்டு வருகிறது இந்திரா காந்தி அம்மையாருக்கு. அவர் தேர்தல் செல்லாது என்று, அலகாபாத் நீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்தவுடன் அந்த அம்மையார் அவசர நிலை பிரகடனம் செய்கிறார். அவசர நிலை என்றால் பேச்சுரிமை பறிக்கப்படும். பேச்சுரிமை என்றால் இது போல கூட்டங்கள் நடத்துகிற உரிமை கிடையாது. இவர் அனுமதி கேட்டால் தரமாட்டார்கள். பத்திரிகைகளில் எழுத முடியாது, விரும்பியதை எழுத முடியாது, நியாயத்தை எழுத முடியாது, தணிக்கை செய்யப்படும். ஒருவரை தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலையிலே போடுவார்கள். ஏன் பிடித்தீர்கள் என்று கேட்பதற்கு ஹேபியஸ் கார்பஸ் இருக்கிறது, அது தடை செய்யப்பட்டது. தளபதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். திருமணமாகி 6 மாத கூட ஆகாத நிலையில் அவர் சிறைச்சாலைக்கு போகிறார். அவர் வருவதற்கு சிறையில் இருக்கிற போதே தம்பி உதயநிதி பிறக்கிறார். நான் கல்லூரியிலே எம்ஏ படித்துக் கொண்டிருந்த மாணவன். என்னை கொண்டு போய் 21 வயதிலே உள்ளே அடைத்தார்கள். 2 பேரும் வெளியே வருவதற்கு 1 வருடம் ஆகியது. அதனால் வரை கலைஞருக்கு பின்னால் இருந்த அதிகார படை இல்லை, போலீஸ் படை இல்லை, அவரை பார்க்க கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள் இல்லை. ஆட்சியில் என்பதால், இவர் அமைச்சராக இல்லை என்பதால் முன்னாலும் பின்னாலும் காவல்துறை வேண்டுமானால் வராமல் இருக்கலாமே தவிர நூற்றுக்கணக்கில் கழக தொண்டன் வருகிறானே, அதை யாரால் தடுத்து நிறுத்திவிட முடியும்? ஆனால் கலைஞரை பார்க்க தொண்டனுக்கு கூட தடை விதிக்கப்பட்டது. அவர் வீட்டுக்கு போனால் கைது செய்யப்பட்டார்கள், மிரட்டப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் கழக தொண்டன் என்ன செய்தான் தெரியுமா? தலையை மொட்டையடித்துக் கொண்டு ஒரு பேருந்தில் ஏறிக்கொண்டு திருப்பதிக்கு போய்விட்டோம், வருகிறோம், கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி கோபாலபுரத்திற்குள்ளே போய் கலைஞரை பார்த்து நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கையை தந்து விட்டு வந்தார். நான் இதெல்லாம் சொல்லி தர வேண்டும். கலைஞர் என்ற தலைவன் முதலமைச்சராக இருந்தார், எழுத்தாளராக இருந்தார், பேச்சாளராக இருந்தார், திரைப்பட வசனகர்த்தாவாக இருந்தார், பாடல்கள் பல எழுதியிருக்கிறார்.
பன்முகங்கள் கொண்டவர். ஆனால் அடிப்படையில் எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு போராளி, எந்த காலத்திலும் சோர்ந்து போகாத ஒரு போராளி, எந்த சூழ்நிலையிலும் அஞ்சப்படாத ஒரு போராளி. அவரிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு முறை பல புகைப்படங்களை கொண்டு போய் காட்டினார்கள். உங்களுக்கு பிடித்த புகைப்படம் எது என்றார்கள். அவர் பலவற்றை பார்த்துவிட்டு ஒன்றை எடுத்துக் கொடுத்தார். அது எந்த படம் என்று சொன்னால், அண்ணா சிலைக்கு கீழ் கலைஞர் கைது செய்யப்படுகிற படம். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை செல்வதுதான் உங்களுக்கு பிடித்த படம் என்றால், கள்ளக்குடியிலே தண்டவாளத்திலே தலை வைத்து பிடித்தீர்களே, அதல்லவா நீங்கள் தர வேண்டும் என்று. அதற்கு கலைஞர் சொன்ன பதில் ஒரு நீண்ட விளக்கமாக சொன்னார். அவசர நிலை காலம், எழுத்துரிமை தடுக்கப்பட்டிருந்தது. முரசொலியில் தொடர்ந்து சாதுரியமாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? நான் கைது செய்யப்பட்டேன் என்று என் தாய் போய் அடுத்த வீட்டில் சொல்ல முடியாது. பத்திரிகைகளில் செய்தி வராத நேரத்தில் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அண்ணாவின் நினைவு நாள். முரசொலியிலே கட்டங்கட்டி செய்தி வருகிறது. அண்ணா நினைவு நாளின் போது அண்ணாவுக்கு நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள் என்று தலைப்பிட்டு யார் யார் சிறையில் இருக்கிறார்களோ அவர்கள் பெயரை எல்லாம் எழுதிட்டார். என்ன சாதுரியம் பாருங்கள். அண்ணா நினைவிடத்திற்கு வர முடியாதவர்கள் என்றால் வர இயலாதவர்கள் என்று பொருள், அவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் என்று பொருள். அதுபோல அண்ணாவின் பிறந்த நாளின் போது கலைஞர் எழுதுகிறார். அவருடைய தன்னுடைய பிறந்த நாளின் போது எழுதுகிறார். அந்த எழுத்துக்களிலே அண்ணா என் அன்னையை விட மேலானவர் என்பதெல்லாம் தணிக்கை செய்யப்படுகிறது. கலைஞருக்கு கோபம் வருகிறது. நள்ளிரவு நேரம் தணிக்கை முடிந்து பத்திரிகைக்கு வருவதற்கு முன்னால் அதை பார்த்துவிட்டு முரசொலி அலுவலகத்திற்கு அழைக்கிறார். யாரும் ஆள் இல்லை, எல்லோரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். இவரே கிளம்பி போகிறார். இப்போது இருக்கிற நவீன இயந்திரங்கள் கிடையாது. நான் பெண்களுக்கும் சொல்வேன், இளைஞர்களுக்கும் சொல்வேன், எப்படிப்பட்ட தலைவனின் பிறந்த நாள் இன்று என்பதற்காக. செராக்ஸ் மிஷின் எல்லாம் கிடையாது. வேகமாக காப்பி எடுக்கிற பிரிண்டர்ஸ் கிடையாது. ரோனியோ என்ற ஒரு கருவி இருக்கும். அதில் மை தடவி ஒவ்வொரு பிரதியாக கையெடுத்து கையில பிரதி எடுக்க வேண்டும். ஒரு கையால் உருட்டி கொண்டே இருக்க வேண்டும். அந்த மெலிந்த கைகள் இரவு நேரம் முழுவதும் தான் எழுதிய கடிதத்தை 500 பிரதிகள் எடுக்கிறார். அவர் எழுதுகிறார். ஒரு பக்கம் எழுதியதை அவரே பிரதி எடுக்கிறார். எழுதி முடித்து அதை பிரதி எடுத்து பொழுது விடுகிறது. காலை 7 மணிக்கு அண்ணா நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் நிற்கிறார். அவரோடு இன்றைக்கு தம்பி தமிழரசு அவர் நிற்கிறார். சாலையிலே, கடைகளில், தெருவில் நிற்கிற பேருந்துக்கு காத்திருக்கிற மக்களிடம் இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை, எழுத்துரிமை இல்லை, பேச்சுரிமை இல்லை என்ற துண்டு பிரசுரத்தை கொடுத்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நடக்கிற போது தமிழ்நாடு அதிர்ந்து போனது. இந்த செய்தி கிடைத்து சென்னையின் மூலை முடுக்கில் இருந்தெல்லாம் கழக தோழர்கள் வந்து குவிகிறார்கள். போலீசாருக்கு செய்தி போகிறது. இனியும் அவரை அனுமதிக்க முடியாது, கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் என்று அவரை கைது செய்கிறார்கள். அண்ணா சிலைக்கு கீழ் கலைஞர் சொன்னார், நான் கள்ளக்குடியிலே தலை வைத்து படுத்தது கழகம் போராட்டுகின்ற கட்சியாக இருந்த போது, ஆளுகின்ற கட்சியாக வராத நேரம், தேர்தலிலே கூட போட்டியிடாத காலம். ஆனால் இந்த போராட்டம் நான் கைதானது முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னால். ஒரு சாதாரணமான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு கவுன்சிலராக இருந்தவர் கூட கௌரவம் பார்ப்பார். ஆனால் முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவன் ஜனநாயகம் காப்பதற்கு தெருவில் இறங்கி துண்டு பிரசுரம் கொடுத்து நான் கைது செய்யப்பட்டேனே, அதுதான் எனக்கு கௌரவமான துணிச்சலான காரியம் என்று சொன்னார் கலைஞர். இப்படிப்பட்ட காலத்தை தாண்டி தனித்து விடப்பட்டு, எழுத தடுக்கப்பட்டு, பேச்சு தடுக்கப்பட்டு, சிறையில எல்லோரும் அடைக்கப்பட்டு, அவசர நிலை முடிந்து அடுத்த தேர்தல் நடக்கிறது. இதுதான் முக்கியம். 1977 75 பிரகடனம் செய்யப்பட்ட அவசர நிலை தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்பட்டு 76 தான் நடைமுறைக்கு வருகிறது. அதனால் வரை வடக்கே இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள் எல்லாம் முரசொலியில் தான் அடைக்கலம். ஓராண்டுக்கு பின்னால் நாங்கள் விடுதலையாகி வருகிறோம். தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் திமுக தோற்று போனது. எத்தனை இன்னல்கள், எத்தனை சங்கடங்கள், சித்திரவதைகள், அடக்குமுறைகள். இருந்த ஆட்சியையே இழந்துவிட்டு, எங்களுக்கு கொடுத்த சலுகைகளை தூக்கி எறிந்துவிட்டு, நாங்கள் மக்களுக்காக, ஜனநாயகத்திற்காக பாடுபட்டதற்கு பின்னால் எங்களுக்கு கிடைத்த பரிசு தேர்தலில் தோல்வி. எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், கலைஞர் எதிர்கட்சி தலைவராக போய் உட்கார்ந்தார். கொஞ்சம் கூட அவர் இன்றைக்கு அந்த இடத்துல தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்து உட்கார்ந்திருக்கிறார். அடுத்த தலைமுறையின் வாரிசாக அவர் வந்து அங்கே உட்கார்ந்திருக்கிறார்.
தோற்று போன போது நாங்கள் கலங்கவில்லை. ஆனால் எப்படி இந்த தோல்வி வந்தது, இவ்வளவுக்கும் பின்னாலா என்கிற போதுதான் இன்றைக்கும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். எத்தனை நன்மைகள் செய்தோம் என்று இந்த தாய்க்குளம் சொல்லி இருக்கலாம், முன்னாள் அமைச்சர் சொல்லி இருக்கலாம், மனசாட்சி உள்ள உங்களில் பலர் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இது சகஜம் என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை எங்களுக்கு தலைவர் கலைஞர் தந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சந்திக்க வேண்டிய முறையில் தான் சந்திப்போம். அது பொதுக்கூட்ட மேடைகளின் வாயிலாக, சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களின் உரைகளின் மூலமாக, நாங்கள் எழுதுகிற எழுத்துக்களின் மூலமாக மக்கள் தங்கள் தீர்ப்பை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஜனநாயக அணுகுமுறை தான் எங்களுடையதாக இருக்குமே தவிர குறுக்கு வழியில் சந்து பொந்திலே சென்று ஒரு ஆட்சியை கலைப்பதற்கோ கவிழ்ப்பதற்கோ கழகம் எந்த காலத்திலும் ஈடுபட்டதில்லை. அது எங்களுடைய கொள்கையும் இல்லை, எங்கள் வழிமுறையும் இல்லை. ஏன் இத்தனையும் நான் சொல்கிறேன்? ஒரு பெரிய கட்சி பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறது. இந்த கட்சியினுடைய உண்மையான வயது 114. 1912 உருவான சுயமரியாதை கட்சி, மன்னிக்கும், சுயமரியாதை கட்சியில திராவிடர் சங்கம் என்று சொல்லுகின்ற பின்னாளில் நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த இயக்கம் கண்டது 1912. இன்றைக்கு 2026 நீதி கட்சி பின்னர் திராவிடர் கழகமாக மாறுகிறது. திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி உதயமாகிறது. எங்கள் பயணம் 77 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. யாருக்கு அந்த ஆற்றல் இருக்க முடியும்? கட்டும் பலமும் அடிப்படை அமைப்பும் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்டம் போடலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல கடைக்கோடி மக்களிடம் சென்று சேர்கிற வரை ஒரு அமைப்பு கொண்ட கட்சி இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. அது அண்ணா உருவாக்கி வைத்தது. கட்சியை கட்டமைத்தார். கட்சியில் இருக்கிறவர்கள் நீ யார், நான் யார், நான் தலைவன், நீ தொண்டன் என்பதை மாற்றி என்னை விட வயதிலே மூத்தவர்களை அண்ணன் என்றும் வயதிலே இளையவர்களை தம்பி என்றும் அழைக்கின்ற அந்த பாச உணர்வை உருவாக்கி எங்கோ பிறந்த ஜோசப்பை, எங்கோ இருக்கிற நம்முடைய தினேஷ் சிங்கை, எங்கோ இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணனையும் என்னையும் அண்ணன் தம்பியாக இருக்கிறது. எப்படி, யார் என்ன ஜாதி என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கட்டி இருக்கிற கருப்பு சிவப்பு வேட்சி மட்டும்தான். நீ பணக்காரனா ஏழையா தெரியாது. என் தோழன் உமரியை போல வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தம்பி எனக்கு உண்டு என்று நான் பல நேரங்களில் சொல்வேன். எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும் என் உறவினர் எங்கிருக்கிறார் என்று எந்த ஊரிலும் நான் சென்று தேடியது இல்லை. எனக்கு என்ன வேண்டும் என்று தேடிக் கொண்டு வந்து தர என் கட்சி தோழன் காத்திருக்கிறான் என்ற அளவிற்கு நாங்கள் பக்குவம். நான் எதிரே இருக்கிற பெரியவர்களுக்கு சொல்வேன், பறக்கிற இந்த கொடி 2 வண்ண துணிகள் அல்ல. திமுகவின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி 2 வண்ண துணிகள் அல்ல. அதை உருவாக்குகிற போது எல்லாரும் கட்சி கொடி வைத்திருப்பார்கள். எல்லாருக்கும் கட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் எங்களுடைய ஒவ்வொன்றிலும் ஒரு பொருள் இருக்கும். அந்த 2ஐ மட்டும் சொல்கிறேன். அவர் சொன்னதை போல நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தோம் என்றால் பல புதிய தகவல்களை தந்துவிட்டு தான் போக வேண்டும். திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறது. அப்போது அண்ணாவோடு இருந்த சிலர் சொன்னார்கள், திராவிடர் கழகத்திலிருந்து வந்தால் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்றுதான் இருக்க வேண்டும், நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைக்கிறீர்கள்? ஒரு எழுத்து தான் விடுபடுகிறது, இர் என்ற எழுத்து விடுபடுகிறது. அண்ணா விளக்கம் சொன்னார், திராவிடர் கழகம் என்பது உலகமெங்கிலும் பறந்து வாழ்கிற திராவிடர்களின் உயர்வுக்காக குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் திமுக என்பது திராவிடம் என்ற பூகோள பகுதிக்குள் வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் அமைப்பு. அதைத்தான் தளபதி ஸ்டாலின் சொன்னார், எல்லோருக்கும் எல்லாம். இன்க்ளூசிவ் என்று சொல்வார்கள், இன்க்ளூசிவ் குரோத் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி. எல்லோருக்கும் எல்லாம் என்கிற போது எல்லோரும் என்றால் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாகிறோம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பதை போல இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா பிரிவினருக்குமான அரசியல் கட்சி என்று பெயர் வைத்த அண்ணா இந்த கொடியை கண்டபோது சொன்னார், தம்பி, இந்த சமுதாயத்தில் நம்முடைய நாட்டில் பொருளாதார ஏற்றத்தாழ்வால், வேறுபாட்டால், சாதி சமய பிரிவுகளால் இருள் மண்டி கிடக்கின்றது, மூட நம்பிக்கைகளால் இருள் இருக்கிறது. அதை போக்குவதற்கு கடந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பல பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள்.
அந்த தியாகத்தின் அடையாளம், அதுதான் நம் வழிமுறை என்பதற்கு நினைவுபடுத்த கொடியின் பாதி சிவப்பாக இருக்கும். நீயும் நானும் சேர்ந்து பாடுபட்டு போக்க வேண்டிய இருள் மிச்சம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த மீதி பாதி கருப்பாக இருக்கும். நம் உழைப்பால், சிந்த போகிற வியர்வையால், கொட்ட போகிற குருதியால் இந்த இருள் மறைகிற போது அது முழு சிவப்பாக மாறும் என்று சொன்னாரே, அன்று ஏந்திய அந்த கொடியை இன்னும் கொஞ்சம் கூட இறக்க விடாமல் நாங்கள் கடைபிடித்துக் கொண்டோம். எங்களுக்கு கொடிக்கு விளக்கம் உண்டு, கொள்கைகளுக்கு காரணம் உண்டு, லட்சியத்தை எந்த வகையிலே எந்த ஏற்றது என்று சொல்வதற்கு எல்லா வகையிலும் தெளிவு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினால், ஜனநாயகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக வேறொரு ஆட்சிக்கு வந்திருக்கலாமே தவிர அரசியல் கட்சி என்றால் அது திமுக மட்டும்தான். கொள்கை இயக்கம் என்றால் அது திமுக மட்டும்தான். அப்படிப்பட்ட பேர் இயக்கம் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லையே தவிர இந்த இயக்கத்திற்கு ஈடாக வேறு எவரும் இல்லை என்பதை எங்கள் தலைவரும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இதோ மாவட்ட செயலாளர் சோர்ந்தா உட்கார்ந்திருக்கிறார். கைது செய்தார்கள். வெளியிலே வந்த போது கூண்டிலிருந்து வெளிப்பட்ட சிறுத்தையை போல வெளியே வந்தார். கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு என்று பாரதிதாசன் சொன்னதை போல அவர் வந்த காட்சி தொலைக்காட்சிகளில் தமிழகம் எல்லாம் சென்றது. ஒரு வீரனை பார்த்ததை போல ஒரு தோற்றம். நான் அஞ்சி நடுங்கவில்லை, நான் கழகத்தின் தொண்டன் என்று சொன்னார் அல்லவா, அதுதான் உண்மை, அதுதான் நடைமுறை. ஆட்சியில் இல்லை என்பதால் இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும், வரும், எதிர்கொள்வோம். கிண்டல் பேசுகிறார்கள், அவசர நிலையை பார்த்தவர்கள், அதெல்லாம் அனுபவித்திருந்தால் தான் தெரியும். ஒரு வருட காலம் மாலை 6 மணிக்கு பூட்டினால் மறுநாள் காலை 6 மணிக்கு தான் திறக்க முடியும் என்ற அவலத்தோடு நான் தனி அறையிலே ஒரு வருடம் இருந்தவன். சிறையிலே இருந்து 6 போலீசாரின் பாதுகாவலோடு வந்து நான் MA பரீட்சை எழுதியவன். 21 வயது இளைஞன். நான் கல்லூரிக்கு வருகிற போது என் நண்பர்கள் ஓடி ஒளிந்தார்கள். கண்ணுக்கு எதிரே எவருமே தென்படவில்லை. அந்த கல்லூரியில ஒரு தனி அறையில உட்கார வைத்து 6 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் சுற்றி உட்கார்ந்து கொண்டு தேர்வு எழுது என்று நிர்பந்தித்த ஒரு சாதாரணமான இளைஞன் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளராக நிற்கின்றேன். அந்த கல்லூரிக்கு என்று எங்களால் செய்ய முடிந்ததை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மறக்க முடியாத இடங்கள், மறக்க முடியாத காலகட்டம் அது. ஆக அதையெல்லாம் தாண்டினோம் என்றால் கிண்டல் பேசலாம். என்ன அவசரங்களை, என்ன பார்த்து விட்டீர்கள் என்று பார்த்ததை பற்றி புத்தகமே எழுதியிருக்கிறோம். அக்கினி ஆற்றில் நீந்திய மெழுகுவர்த்தி மனிதன் என்று கலைஞர் எழுதுவார். எல்லோரும் ஓடினார்கள், பல பேர் கட்சியை விட்டு சென்றார்கள். கலைஞர் எழுதினார், வீரர்கள் தொடரட்டும், கோழைகள் விலகட்டும் என்று. வீரன் ஒரு முறைதான் சாகிறான், கோழை வாழ்வதே இல்லை. இது கலைஞர் சொன்னது. வீரன் ஒரு முறைதான் சாகிறான், கோழை வாழ்வதே இல்லை என்றால் தினந்தோறும் செத்து செத்து பிழைக்கிறார் என்று கூறும். நாங்கள் வீரர்களின் கோட்டமாக திகழ்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். பெரியார் வழியில் அண்ணா கண்ட இயக்கம், கலைஞர் 50 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய இயக்கம், எங்களுடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருந்து வழிநடத்துகிற இந்த காலகட்டம். இளைஞர்கள் திரண்டு நிற்கிறார்கள். வருகிற வழியில் அனிதா சொல்லிக் கொண்டு வந்தார், இளைஞர்கள் எல்லாம் மிகுந்த எழுச்சியோடு நிற்கிறார்கள். இந்த சூழலை சரி செய்ய வேண்டும் என்று இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது, தொடரும். அது நாங்கள் வெல்கிற வரை தொடரும். தோற்று போக மாட்டான் திமுக காரணம், துவண்டு போக மாட்டோம் எந்த காலத்திலும். ஆட்சியும் அதிகாரமும் எங்கள் ஆயுளையும் தீர்மானிப்பதில்லை, எங்கள் ஆரோக்கியத்தையும் தீர்மானிப்பது. சாதாரண கட்சிகள் தான் தேர்தலில் தோற்று போனால் காணாமல் போகும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருவேளை அடுத்த தேர்தலில் தோற்று போனால் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். ஆனால் நாங்கள் எந்நாளும் இருப்போம், உங்களோடு இருப்போம், உங்களுக்காக இருப்போம், உங்களுக்காகவே உழைப்போம். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தேன் என்று சொல்கிறார். நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஊருக்கெல்லாம் திருப்பி வந்திருக்கிறேன். இந்த ஊருக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தேன் என்று ஜோசப் சொன்னார். இளங்கோ என்னோடு வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருக்கக்கூடியவர். இங்கே இருக்கிற பலர் எனக்கு நெருங்கியவர்கள். உங்களை மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு எந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கிறது? கலைஞரின் பிறந்த நாள் விழாவின் போது கிடைத்திருக்கிறது. எங்கள் நெஞ்சிலே தாங்கி இருக்கிற அந்த வீரர் தலைவன், எங்கள் அண்ணா உருவாக்கி திட்ட கொள்கைகளை சுமந்து நிற்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக துவண்டு போகாமல் தொடர்ந்த லட்சிய பயணத்தை மேற்கொள்கிற போது அந்த வீரர்களின் வரிசையிலே நிற்கக்கூடிய ஒரு மாவீரனாக இந்த பகுதியை கட்டி காக்கக்கூடிய அனிதா
என்னோட அழைப்பின் பேரில் நான் வந்திருக்கிறேன். எங்களை போன்றவர்கள் ஊரெல்லாம் சென்று முழங்குகிறோம், நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறோம், எல்லா இடங்களிலும் திமுக என்றால் என்னவென்று புரிய வைக்கிறோம். நம் மீது ஒரு மரியாதை உண்டு, மக்களுக்கும் உண்டு, மத்தியில் ஆள்கிறவர்களுக்கும் உண்டு. புரியாதவர்களுக்கு காலம் புரிய வைக்கும். அதனால் வரை தொடர்ந்து பாடுபடுவோம். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.